படத்துக்காக ஒரு 7 கிலோ குறைச்சிருக்கேன். நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் அப்கமிங் ஆர்டிஸ்ட். இது வந்து படம் வந்து சுத்த தமிழ்ல இருக்கும், ஓரளவுக்கு மிடல்லையும் இருக்கும். சுத்த தமிழ் டைலாக்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை நம்ம வந்து அவல் அப்படி சொல்றோம். அந்த அவலுக்கு வந்து 2 இல் போடலாம், சின்ன இலும் போடலாம், பெரிய இலும் போடலாம். ஆனால் பெரிய தான் ஆக்சுவலி அந்த பெரிய இல உச்சரிக்கும் பொழுது நாக்கு எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த நாக்கோட மடிப்பை கொடுத்தா அந்த அவளோட உச்சரிப்பு கரெக்டா வரும். நான் அவள் சொன்னா இல்ல இன்னொரு சொல்லுங்க அவள் இதான் கிடைக்கும், அவள் நான் கொண்டு போவேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கரெக்டா சரி பார்த்து உச்சரிப்பை கவனிச்சு சரி செஞ்சு ரொம்ப மெனக்கிட்டு டேரக்டரும் பண்ணாங்க, சாரும் பண்ணாங்க. ரொம்ப வந்து தமிழை பத்தின ஒரு அனுபவமா இருக்கு. தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு ஒரு பெரிய அனுபவமா எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். லகரம் நகரம் அண்ணன் வந்து சில விஷயம் சொல்லும் போது அதை புரிச்சு நம்ம பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பா அது பிளாட்டா சுத்த தமிழ் வந்திருக்காங்க. மிகப்பெரிய அனுபவம், பயிற்சி. ரொம்ப நன்றி. வேற எந்த விஷயம் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு இந்த படத்துல? உங்களுக்கு வேற எந்த விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்? இந்த படத்துக்காக ஒரு 7 கிலோ குறைச்சிருக்கேன். நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன். உள்ள கொஞ்சம் ஸ்டவுட்டா இருப்பேன். தளபதி ரோடு, அப்புறமா குதிரையில ஏறி பயணம் செய்ய ரொம்ப டிஃபிகல்ட்டா. போர் சீன்ஸ்லாம் படத்துல 2 தடவை விழுந்துட்டேன் ஆக்சுவலா. போர் பண்ற மாதிரி விஷயம். போர்க்களம் சீன் நல்லா வந்து போர்க்களம் காட்சி நல்லா வந்திருக்கு, அருமையா வந்திருக்கு. ரொம்ப மெனக்கெட்டு பெரிய செட்டப்ல ரியலா ஒரு ஃபாஸ்ட் ரிலீவ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அது விஷுவலா ட்ரீட் ஆகும். இயக்குனர் நன்றி எல்லாருக்கும். திருக்குறள் இந்த படத்துல வந்து நீங்க ஹீரோயின் ரோல், கிட்டத்தட்ட வாசுகி ரோல் வந்து பண்ணிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுங்க? ஸோ இந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. நான் பேசிக்கலாவே கொஞ்சம் அராத்து வாயாடி பொண்ணுதான். ஸோ அந்த அம்மாவோட அவங்களோட கதாபாத்திரம் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கேரக்டரே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது இப்போ உங்க கேரக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம். அப்படி இருக்கும்போது டைலாக்ஸும் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பேசுற மாதிரி இருக்கும், ரொம்ப தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்துச்சா, இல்ல கொஞ்சம் ஈஸியாவே நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி? இப்போ எனக்கு நார்மலாவே தமிழ் தெரியும். அதை தாண்டி அதெல்லாம் இலக்கிய தமிழ் படிக்கும் போது கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா தூய தமிழ் எடுத்தோன்னே எல்லாருக்கும் வராதுல்ல. ஆனா அந்த ப்ராசஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா எதுனாலும் பண்ண முடியும். இந்த படம் ஷூட்லயே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லுமே எனக்கு இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இதை பண்றதுக்கு நான் ரொம்ப மெனக்கிட வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு டப்பிங் பேசும்போது ரொம்ப பயம் இருந்துச்சு. சரி நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குமா, மக்களுக்கு பிடிக்குமாங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் டைரக்டர் சார் வந்துட்டு நிறைய ஹோப் கொடுத்து உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அது நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது நான் கேட்கும் போதே பரவாயில்ல, ரொம்ப வாய்ஸா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே மேம், இது பீரியாடிக் ஃபிலிம். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காட்சி அப்படிங்கறதுனால இந்த பீரியாடிக் ஃபிலிம் பண்ணதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டரலி அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பிராப்தம் தான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரோல் கிடைச்சிடாது. ஏன்னா இப்போ இருக்க ஹீரோயின்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்துட்டு அவங்களோட என்ட்ரியே வந்துட்டு பூவெல்லாம் தூவி அந்த பீச் சைடு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு இந்த கதாபாத்திரம் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றதுக்கு என்ன இதுதான் வந்து தூண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் இருக்கா? சார், திருக்குறள் வள்ளுவரோட மனைவி வாசுகியா பண்றதுக்கு நான் செலக்ட் பண்ண வேண்டாம் இல்ல, அவங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயமே போதும்ன்றீங்களா? ஆமா. ஓகே மேம், டோட்டலா படம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சார் சொன்னாரு. நீங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு படம்? சார் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களோட ரிவ்யூ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி? சார் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. ரொம்ப அருமையா வந்திருக்கு. சேனல் 5 சினிமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் 5 சினிமாக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.